அது இது குழந்தை குழந்தை மாதிரி பழகும்னே. ஆமா, குழந்தை மாதிரி நமக்கு அதான் இதை விற்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லை, அந்த அளவுக்கு பழகும். மொத்தம் எத்தனை மாடு இதுல இருக்கும்? இதுல எருமை போத்தா 30 இருக்கு. 12 மாசம் கணக்குல வாங்கினா இப்போ ஒரு வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கேன். இதோட வயசு என்னண்ணே? வயசு ஒரு 1.25 இருந்து 2 வயசு. 2 வயசு நெருங்க போகுது. இது ஜாதி கண்டு இருக்கு. இதெல்லாம் உழுவன்னு ஒரு சொல்லுவாங்க, இது உழுவன்னு ஒரு ஜாதி. நோய் எதிர்ப்பு சக்தி உண்மையில இருக்கு, சரிண்ணே. கட்டாயம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, மெயினா வந்து கிருமி டானிக்க கொடுத்தா இறை எடுக்கும். எருமை சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது அடிக்க எதுவுமே இல்லை. நம்ம எருமை சாப்பாடு வந்து நமக்கு எவ்வளவு போட முடியுமோ நமக்கு தான் அது வேணும். அதனால சரி இல்லைன்னா சரி மேயாது, முடியெல்லாம் செலுத்திட்டு ஒரு மாதிரி நிற்கும். நமக்கு காய்ச்சல் அடிக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கோல்பேட்டி பக்கத்தில் வந்து ஒரு 30 எருமைகள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க நம்ம வந்து பார்க்க வந்துருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்பேட்டிலேருந்து கைத்தாரை பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள, கைத்தாரிலேருந்து கோல்பேட்டி பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள வீர அழகுமுத்து ஸ்போன் நினைவு மண்டபம் ஆர்ச்சி இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் அவங்களோட பண்ணைகள் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து ஒரு 30 எருமைகள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா நம்ம வந்து நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். இப்போ உள்ளே போயிட்டு பண்ணையை வந்து பார்க்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். வணக்கம்ண்ணே. எந்த மாவட்டம், எந்த ஊரில் நம்ம எருமை மாடுகள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லிடுங்கண்ணே. உங்கள் பேரை சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஊர் எந்த ஊர், எந்த மாவட்டம் சொல்லிடுங்கண்ணே. தூத்துக்குடி மாவட்டம், கோயில்பட்டி பக்கத்துல செட்டிஜி வர வழியில காளாம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல நீங்க வந்து எருமை வச்சிருக்கோம், மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. மொத்தம் எத்தனை மாடுன்னு இதுல இருக்கும்? இதுல எருமை போத்தா 30 இருக்கு. 30 இருக்கு. 30 மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி, எத்தனை கண்ணுட்டி, எந்த மாதிரி, எத்தனை வயசு கண்ணுட்டியில, எவ்வளவு, எத்தனை மாசம் கண்ணுட்டியில வாங்கினீங்க, எத்தனை மாசம் வளர்த்துட்டு இருக்கீங்க? ஒரு 12 மாசம் கணக்குல வாங்கினா இப்போ ஒரு வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கேன். மொத்தம் 30 இருக்கு. 30 கண்ணுட்டி இருக்கு. இதோட வயசு என்னென்ன? வயசு ஒரு 1.25 இருந்து 2 வயசு. 2 வயசு நெருங்க போகுது. ஆமா. எருமை 30 மாடுகள் வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க. எப்படி, எந்த மாதிரி ஐடியால வாங்கினீங்க? எப்படி இது ஏதாவது தொழில் பண்ணலான்னு பாக்குற நேரத்துல சரி இதை எருமையை வாங்கி வளர்ப்போம் அப்படின்னு லாபம் இருக்கும்னு நினைச்சு வாங்கி வளர்த்துட்டு இருக்கேன். எப்ப ஆள் விட்டு பாக்கலாம், நீங்களா வாங்கி? இல்ல ஆள் இல்ல, ஆள் விட்டு பார்த்தா இது சம்பளம் கட்டுப்படி ஆகாதுல்ல. நான் ஒரே ஆள் தான் பாக்கேன். அப்பப்ப வீட்டுல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மேய்ச்சல் எப்ப கொண்டு போவீங்க, எந்த மாதிரி? மேய்ச்சல் இப்போ ஒரு ஆளா இருக்கிறதுனால எல்லாம் பார்த்துட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு பத்துவேன். பத்து நைட்டு வரைக்கும் மேயும். 7 மணி வரைக்கும் மேயும். 7 மணிக்கு மேயும். இப்போ இது எப்படி மேய்ச்சல் பண்ண, இந்த மாதிரி எந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக விரும்பி மேயும்? எந்த மாதிரி? பில்லு மேயும், குளம் இருக்கு, வயக்காடு இருக்கு. அது பில்லு தான் அதிகமா விரும்பி மேயும். வந்து என்ன வகையான எருமைகள்? இது ஜாதி கண்டு இருக்கு. இதெல்லாம் உழுவன்னு ஒரு சொல்லுவாங்க, இது உழுவன்னு ஒரு ஜாதி. அப்படி ஜாதி கண்ணு இருக்கு. நாட்டுக்கண்ணு 3 இருக்கு நம்மள்ட்ட. 30ல வந்து நாட்டுக்கண்ணு வந்து 3 இருக்கு. வேற இந்த இதெல்லாம் என்ன? இது உழுவன்னு சொல்லுவாங்க. சரி. ரொம்ப குண்டா வரும், நீளம் இல்லாம கட்டையா இருக்கும். மித்த அந்த இன்னொன்னு சொன்னீங்க, மேய்ச்சல் நல்லா மேய்க்கணும். இது இந்த இப்ப சொன்னீங்களா, இந்த உழுவுங்க சொல்ற எருமையில் வந்து நல்ல மேய்ச்சல் நல்லா மேயும். அவர் மித்த இன்னொன்னு அது என்னன்னு? அது இது ஜாதி கண்ணு தான். இது அது பண்ண மேய்ச்சல் எப்படி? அது மேய்ச்சல் மேயும், அமைதியா இருக்கும். ஆமா, சேட்டை பண்ணாது, அமைதியா இருக்கும். ஆமா. நாட்டுக்கண்ணுங்கிறது வந்து அதுல அந்த பக்கம் இருக்கு. அதான் நாட்டுக்கண்ணு. அந்த கொம்பு இப்படி ஸ்ட்ரைட்டா போகும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன அது எப்படின்னா, அந்த கொம்பு வகையை பார்த்து கண்டுபிடிச்சாரு. கொம்பு வகையை பார்த்து. சேட்டை பண்ணாது, அமைதியா இருக்கும். நாட்டுக்கண்ணு வந்து சேட்டை பண்ணும். இதெல்லாம் சுழி சுத்தம் எதுவும் பார்ப்பாங்க? அது அப்படியெல்லாம் அதுல ஒண்ணும் தெரியல. எருமைகள் வந்து வளர்க்குறீங்க, கண்டிப்பா வந்து எருமைகளுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமா தேவைப்படும். கண்டிப்பா குடிக்கிறதுக்கு. ஆமா. அது எப்படி, அதை பத்தி சொல்லிருக்கேன். கட்டாயம் தண்ணி இல்லாம வளர்க்க முடியாது. அதுக்கு மெயினானது தண்ணி தான். இந்த வெயில் நேரத்தினால ஒரு கொஞ்ச நேரம் போட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல தண்ணியில கிடக்கிறது அதுக்கு நல்லது. தண்ணி இல்லாம எருமையை வளர்க்க முடியாது. கட்டாயம் குடிக்கவும் வேணும், அது குளிக்கிறதுக்கும் தண்ணி வேணும். உடல் சூட்ட தண்ணி. எதனால அது எருமையோட அது தண்ணி தானே. அதுக்கு தண்ணி. ஆமா. அதுக்கு மொத்தத்துல வந்து தண்ணியில கிடக்கதான் அது ரொம்ப நல்லது. உடம்பே கொஞ்சம் வைக்கும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அதுக்கு சாப்பாடுகள் அதிகமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும். பசி கொடுக்கும். அது பசி கொடுக்கும் தண்ணியில கிடக்க.
இப்போ வந்து எருமைகள் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போறீங்க. ஒரு 10, 11 மணிக்கு பத்துவீங்க. சாயந்தரம் வந்து ஒரு 6, 7 மணிக்கு வெயில் தர கொண்டு வருவீங்க. அது போக இதுக்கு என்னென்ன தீவன முறைகள் கொடுக்குறீங்கண்ணே? தீவனம்னு பார்த்தா கொஞ்சம் நாத்துக்குள்ள இருந்துச்சு போட்டிருந்தேன். இப்போ இந்த மக்காச்சோளத்தோட தோகைய சேர்த்து வச்சு போடுறது. நைட்டுக்கு வெறும் இதோட நைட்டு விடிய விடிய போட்டாலும் நல்லா சாப்பிடும். அதை சேர்த்து வச்சிருக்கேன். அது நைட்ல ஆனா திங்கும். எருமையில எப்படிண்ணே? அது காலைல மேய்ச்சிட்டு இருந்தாலும் நைட்டுக்கும் அதுக்கு வந்து ஆமா, நைட் எந்நேரம் சாப்பிடும். எந்நேரம் சாப்பிடும். இந்த இதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நெல்லு தவிடு வாங்கி வச்சிருக்கேன். அது இதெல்லாம் நம்ம தோட்டம் தான். தோட்டம் நம்மளோட. தோட்டம் தான். இது தண்ணி எப்படிண்ணே? இதுக்கு எந்த மாதிரி அதுக்கு சொல்றீங்க? தண்ணி வீட்டுல இந்த வேஸ்டா போற தண்ணியில ஊத்துனாலே நல்லா விரும்பி சாப்பிடும். சில நேரம் இதை வாங்கி தவிடுல வாங்கி போட்டு விடுவோம். தவிடு வந்து தண்ணியில. ஆமா ஆமா. அது எப்படிண்ணே? அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். தண்ணி நல்லா குடிக்கும். தண்ணி நல்லா குடிக்கும். நல்லா குடிக்கும். நெல்லு தவிடு. நெல்லு தவிடு மனம். இது போக வேற என்னலாம் குடிக்கீங்க? மக்காவோட மக்கா எல்லாம் இப்போதைக்கு அது ஒன்றும் இது பண்ணல. ஆனா மக்கா அரைச்சு போட்டா நல்லது, வெயிட் வைக்கும். இப்போதைக்கு இதான் கொடுத்துட்டு இதான் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ வந்து இதுக்கு இப்போ நம்ம ஆடு மாடுகளும் வளர்ப்போம், கோழிகள் வளர்ப்போம். அதுக்கு வந்து மருத்துவங்கிற மெடிசன் வந்து கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் உள்ள காலகட்டத்துல. இப்போ எருமைகளுக்கு வந்து எப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்மையிலே இருக்கு. சரிண்ணே. கட்டாயம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, மெயினா வந்து கிருமி டானிக்க கொடுத்தா இறை எடுக்கும், பசி கொடுக்கும், இறை எடுக்கும். ரெண்டாவது வாங்கின ஸ்டேஜ்லேயே ஒரு 10வது நாளே கிருமி டானிக்க கொடுத்து அதுக்கப்புறம் சத்து டானிக்கையும் கொடுத்தாச்சு. இப்போ 5 மாசம் கழிச்சு மறுபடியும் இப்போ ஒரு கிருமி டானிக் கொடுத்துருக்கு, ஒரு சத்து டானிக்க கொடுத்துருக்கு. உணவு முறை வந்து எதுவுமே கழிக்காது. கழிக்காது. நல்லா அது கொடுத்ததுக்கு அப்புறம் இறை நல்லா எடுக்கும். நம்ம வந்து வீட்டுல வந்து பசு மாடுகள், இந்த ஆடு மாடுகள்லாம் வளர்ப்போம். இனத்தை தான் வச்சாலுமே அது வந்து அதுக்கு வைக்கிற பச்சை தீவனமா இருந்தாலும் சரி, இன தீவனமா இருந்தாலும் சரி, அது கழிக்கத்தான் செய்யும். எருமைகள் எப்படின்னா அது எருமை சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது அடிக்க எதுவுமே இல்லை. எருமை சாப்பாடு வந்து நமக்கு எவ்வளவு போட முடியுமோ நமக்கு தான் அது வேணும். அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மேய்ச்சிட்டு வருவேன், வந்து நைட்ல அள்ளி போடுவேன். என்ன எந்திரிச்சாலும் தின்னுட்டு இருக்கிறது தான் பார்த்துருக்கேன். இங்கே தான் படுத்திருக்கேன், இங்கே தான் படுத்திருப்பேன். அது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்மகிட்ட வந்து 30 மாடுகள் வந்து வச்சிருக்கீங்க, பராமரிச்சுட்டு வரீங்க. அதுக்கு சில உடல் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை பத்தி சொல்லிடுங்க. உடல்ல சரியில்லைன்னா சரி மேயாது. முடியெல்லாம் செலுத்திட்டு ஒரு மாதிரி நிற்கும். நமக்கு காய்ச்சல் அடிக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்பவும் அந்த மாதிரி வராது. ஏன்னா இப்போ வந்து நம்ம மாடுகள் வந்து பசு மாடுகள் வீட்டில் வளர்ப்போம், ஆடுகள் வளர்ப்போம், கோழிகள் வளர்ப்போம். இந்த எருமைகள் வந்து எப்படின்னு நம்ம கூட வந்து வளர்க்குறவங்களோட எப்படின்னு அது பழக்கம் அப்படி அது இது குழந்தை மாதிரி பழகும்னே. ஆமா, குழந்தை மாதிரி நமக்கு அதான் விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு பழகும். இந்த பாருங்க, கொஞ்ச நேரம் கூட இருக்காது. எதுவுமே மாடு முட்டாதானே? முட்டை எந்த மாடு முட்டாது. சேட்டை செய்யாது. சேட்டை நம்ம பழகுற பொறுத்து இருக்கு. இதுல அந்த மாடுகள்லாம் இருக்கு. கூப்பிட்ட உடனே பக்கத்துல வந்துடும். தள்ளி போனாலும் பயப்பட வேண்டாம், கூப்பிட்டோன்னு வந்துடும். இப்போ 30 எருமைகள் வச்சிருக்கீங்க, எருமை கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க. இப்போ மேட்ச்லாம் நீங்க ஒரு ஆள் தான் மேட்சதா இல்ல இல்ல ஒரே ஆள் தான். நான் ஒரு ஆள் தான் பார்க்கேன். எனக்கு கஷ்டமா தெரியல. நல்லா இருக்கு பார்க்க. சந்தோஷமா சந்தோஷம். தொழில் பார்க்க சந்தோஷமா இருக்கு. இது தொழில்னு நினைக்கல, நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டா பார்க்க இது செய்யறது. எப்படின்னா இது எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு மேட்ச் கொண்டு போவீங்க? அது இப்போதைக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் மேல போயிடும், நடந்து போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து மேட்ச்ல இல்லாதனால. மேட்ச் இருந்துச்சுன்னா பக்கத்துலயே மேயும். இல்லை இப்ப இது சுத்தி எல்லாமே தரிசு நிலம் தான். வந்து மாடுகள் இருக்குண்ணே. எல்லாத்துக்குமே மூக்கணாங்கயிறு போட்டிருக்கேன், என்ன காரணம்? மூக்கணங்கயிறு போடுறது நமக்கு நம்ம சில நேரம் இப்படி மொத்தமா உடவ முடியாது, பிடிச்சி கட்டுவோம். சின்ன அப்படி இது இல்லாம இப்படி இந்த கயிறுல போட்டிருக்குது அத்துரும். மூக்கணங்கயிறுல போட்டிருந்தா நின்றுக்கிறோம், பயப்படவே வேண்டாம். ஒரு மருந்து உடம்பு சரியில்லை. ஆமா, மருந்து மெடிசன் கொடுக்கறதா இருந்தா நம்ம சில மெடிசனை இதுல தண்ணியில கலந்து விட்டுருவோம். சில மெடிசனை வாய் வழியா தான் கொடுக்கணும், நேரடியா கொடுக்கணும். அப்படி மூக்கணங்கயிறு இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண கொஞ்சம் பிடிக்க கஷ்டம். அதனாலதான் சேட்டை பண்ணும். அதனாலதான் மூக்கணங்கயிறு போருந்தது. நீங்க வந்து இது எல்லாமே விற்பனை தான் வச்சிருக்கீங்க? விற்பனைக்கு வச்சிருக்கீங்க. அப்படியே எந்த மாவட்டம், எந்த ஊர் பக்கத்துல பெரிய ஊர், அதை சொல்லிட்டு உங்க கிராமத்தை சொல்லிடுங்க. தூத்துக்குடி மாவட்டம். பெரிய ஊர்னா கோயில்பட்டி. கோயில்பட்டி பக்கத்துல சரவணாபன் ஹோட்டல் பக்கத்துல கிராமம் காலாம்பட்டின்னு ஒரு கிராமம். காலாம்பட்டிங்கிற கிராமம்.